வணக்கம் நண்பா. டெட்டில் கேட்கக்கூடிய இம்பார்ட்டண்டான தமிழ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறேங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின், உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சாய் பெற்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, பாரதிதாசன். நெக்ஸ்ட்டு, அடையெடுத்த ஆகுபெயர் என்ற இலக்கண குறிப்பிற்கு பொருத்தமான நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, திருக்குறள். திருக்குறள் எழுதிய திருவள்ளுவர், நாலடியார், சமண முனிவர்கள், சீவக சிந்தாமணி, திருத்தக்க தேவர், சிறுபஞ்சம் மூலம், காரியாசான். நெக்ஸ்ட்டு, பாசிலை பிரித்து எழுதுக. ஆன்சர் ஆப்ஷன் சி, பசுமை கூட்டல் இலை. நெக்ஸ்ட்டு, பிழையான கூற்றை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் டி, வன்தொடர் குற்றியலுகரத்தின் பின் வல்லினம் மிகாதுன்னு கொடுத்துருக்காங்க, அது ராங்கு. வன்தொடர் குற்றியலுகரத்தின் பின் வல்லினம் மிகும். உம்மை தொகையில் வல்லினம் மிகாது, இரட்டை கிளவியில் வல்லினம் மிகாது, வினை தொகையில் வல்லினம் மிகாது. கரெக்டு. நெக்ஸ்ட்டு, பொருத்தமானவற்றை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, நாய் கத்தும் மரபு வலு. நெக்ஸ்ட்டு, பிழையான தொடரை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் டி, இரட்டை கிளவியில் வல்லினம் மிகுன்னு கொடுத்துருக்காங்க, அது ராங்கு. இரட்டை கிளவியின் பின் வல்லினம் மிகாது. சுட்டெழுத்துக்களின் பின் வல்லினம் மிகும். ஓர் எழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகும். கரெக்டு. உவமை தொகையில் வல்லினம் மிகும். கரெக்டு. நெக்ஸ்ட்டு, பொறுத்துக. ஆங்கில சொல், அதுக்கு இணையான தமிழ் என்னன்னு கேட்குறாங்க. செக் என்றால் காசோலை, ஃபைல் என்றால் கோப்பு, விசா என்றால் நுழைவு இசைவு, பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு. ஆன்சர் 4, 3, 2, 1 ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு, அவன் பொன்னன் எவ்வகை பெயர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பொருட்பெயர். நெக்ஸ்ட்டு, ஒரு பெயர் சொல்லின் பொருளை செய்யப்படு பொருளாக வேறுபடுத்துவது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இரண்டாம் வேற்றுமை. நெக்ஸ்ட்டு, கொடுக்கப்பட்ட தொடரில் பெயரச்ச தொடரை தேர்வு செய்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, தைத்த சட்டை. நெக்ஸ்ட்டு, குழல் கேட்டு மகிழ்ந்தான், இது எவ்வகை ஆகுபெயர்? ஆன்சர் ஆப்ஷன் பி, கருவி ஆகுபெயர். குழல் என்பது ஒரு கருவி, ஸோ கருவி ஆகுபெயர். ஆகுபெயர் 16 வகைப்படும். நெக்ஸ்ட்டு, பருப்பு உள்ளதா என வணிகரிடம் வினவும் வினா வகை எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கொழல் வினா. ஒரு பொருளை வாங்கும் பொருட்டு ஒரு வினா வந்துச்சு அப்படின்னாக்கா அது கொழல் வினான்னு சொல்லுவாங்க. ஸோ பருப்பு உள்ளதா நம்ம எதுக்கு கேட்புங்க? பருப்பு வாங்கிறதுக்கு தான் கேட்புங்க. அதனால் ஆப்ஷன் ஏ, கொழல் வினா. வினா 6 வகைப்படும். நெக்ஸ்ட்டு, அடிதோறும் 4 சீர்களை பெற்று வருவது. ஆன்சர் ஆப்ஷன் டி, நேரடி. குரலடினா 2 சீர்கள், சிந்தடினா 3 சீரு, குரலடி சிந்தடி. அளவடி, அளவடியதை என்னன்னு சொல்கிறாங்க? நேரடின்னு சொல்கிறாங்க. அடுத்து நெடிலடி 5 சீர்களை கொண்டது. களி நெடிலடிங்கிறது 6 அல்லது அதற்கு மேற்பட்ட சீர்களை கொண்டது களி நெடிலடி. அடி 5 வகைப்படும். குரலடி, சிந்தடி, அளவடி, நெடிலடி, களி நெடிலடின்னு சொல்லிட்டு. அளவடியதை என்னன்னு சொல்லுவாங்க? நேரடின்னு சொல்லிட்டு இன்னொரு பெயரால் அழைப்பாங்க. நெக்ஸ்ட்டு, தலையின் வகையறிக. காய்முன் நிறை வருவது எத்தலை வகையின் பார்ப்படும் என்று கண்டறிக. காய்முன் நிறை வருவது ஆன்சர் ஆப்ஷன் டி, கலித்தலை. தலை 7 வகைப்படும். நெக்ஸ்ட்டு, செந்தளிர் கற்பகத்தின் தெய்வ திருமலர் போன் மண்புலவன் வள்ளுவன் வாய்ச்சோல் என்ற செய்யுள் தொடர் அமைந்துள்ள நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, திருவள்ளுவ மாலை. நெக்ஸ்ட்டு, தீரா இடும்பை தருவது எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஆராயாமை, ஐயப்படுதல். நெக்ஸ்ட்டு, 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. ஆன்சர் ஆப்ஷன் சி, நாலடியார். புறநானூறு, நற்றிணை, பரிபாடல் இது எல்லாமே 8 தொகை நூல்கள். நெக்ஸ்ட்டு, கீழ்கண்டவற்றுள் பொருந்தாததை தேர்வு செய்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, கம்பராமாயணத்தின் உட்பிரிவு காதை என அழைக்கப்படுகிறது. ராங்கு. கம்பராமாயணத்திற்கு கம்பர் இட்ட பெயர் ராமாவதாரம். கரெக்டு. கம்பராமாயணத்தின் பெரும் பிரிவிற்கு காண்டம் என்று பெயர். கம்பராமாயணம் 6 காண்டங்களை கொண்டது. கரெக்டு. நெக்ஸ்ட்டு, கம்பராமாயணம் ஒரு வழிநூலாகும், அதுவும் கரெக்டு. நெக்ஸ்ட்டு, கம்பன் சொன்ன வண்ணங்கள் எத்தனை? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 96. நெக்ஸ்ட்டு, ஐங்குறு நூற்றை தொகுத்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். குறுந்தொகையை தொகுத்தவர் யாருனாக்க பூரிக்கோ. நெக்ஸ்ட்டு, பொறுத்துக. ஆப்ஷன் ஏ, துஞ்சல், சோம்பல். துஞ்சல் என்றால் சோம்பல். தமியர், தனித்தவர். தாள், முயற்சி, நோன்மை, வலிமை. ஆன்சர் ஆப்ஷன் பி, 3, 4, 1, 2. நெக்ஸ்ட்டு,
புறநானூற்றில் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஜி சி.ஜி.யு. போப். நெக்ஸ்ட்டு திவ்ய பிரபந்தத்திற்கு உரை எழுதியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி பெரியவாச்சான் பிள்ளை. நெக்ஸ்ட்டு பெருஞ்சூளையினால் ஆட்கொள்ள அடைந்துய்ந்த தெருளும் உணர்வில்லாத சிறுமையேன் யான் என்றார். இவ்வடிகள் யாரை குறிப்பிடுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி நாவுக்கரசர், திருநாவுக்கரசர். நெக்ஸ்ட்டு பொருளறிந்து பொருத்துக. ஒல்லை, விரைவு, ஈறு, எல்லை, மேதி, எருமை, அங்கனர், சிவன். ஆன்சர் 4, 3, 2, 1 ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு குருசு என்பதன் பொருள்? ஆன்சர் ஆப்ஷன் பி சிலுவை. நெக்ஸ்ட்டு கிறித்துவ கம்பர் என்றழைக்கப்பட்டவர்? ஆன்சர் ஆப்ஷன் சி ஹெச்ஏ கிருஷ்ணபிள்ளை. நெக்ஸ்ட்டு பிள்ளை பெருமாள் ஐயங்கார் யாருடைய அவையில் அலுவலராய் பணிபுரிந்தார்? ஆன்சர் ஆப்ஷன் பி திருமலை நாயக்க மன்னர். நெக்ஸ்ட்டு பொருந்தாத இணையினை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் டி முக்கூடர் பல்லு நாதகுத்தனார்னு கொடுத்துருக்காங்க, ராங்கு. முக்குடர் பல்லோட ஆசிரியர் பெயர் தெரியாது. நாதகுத்தனார் குண்டலகேசி. ராசராச சோழனுலா ஒட்டக்கூத்தர், திருவேங்கட அந்தாதி பிள்ளை பெருமாள் ஐயங்கார், மதுரை கலம்பகம் குமரகுருபரர். நீதிநெறி விளக்கம் எழுதணும் குமரகுருபரர் தான். நெக்ஸ்ட்டு உலக பொதுமறை என போற்றப்படும் நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி திருக்குறள். நெக்ஸ்ட்டு கடுகை முத்து புலவரின் மாணவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி உமறு புலவர். சீராபுராணம் என்னும் நூலை எழுதன் உமறு புலவர். நெக்ஸ்ட்டு பேராசிரியர் பே சுந்தரம் பிள்ளை அவர்கள் யாரை ஞான ஆசிரியராக கொண்டு ஒழுகி வந்தார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ சுந்தர சுவாமிகள். பே சுந்தரம் எது எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் என்று முழக்கமிட்டவர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ சி சுப்பிரமணிய பாரதியார். நெக்ஸ்ட்டு பகுத்தறிவு கவிராயர் என தமிழ் மக்களால் அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி உடுமலை நாராயண கவி. நெக்ஸ்ட்டு மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். நெக்ஸ்ட்டு புரட்சி முழக்கம் என்னும் நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி சாலை இளந்திரையன். நெக்ஸ்ட்டு முற்காலத்து இசை தமிழ் நூல்களில் ஒன்று எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பெருநாரை. சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள், பெரிய புராணம் சேக்கிலார். நெக்ஸ்ட்டு பம்மல் சம்பந்த முதலியார் முதலாக எழுதி நடித்த நாடகத்தின் பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி புஷ்பவல்லி. நெக்ஸ்ட்டு இயற்பெயர் கண்டறிக. பாரதியாரின் இயற்பெயர் சுப்பிரமணியன், பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம், சுரதா, ராசகோபாலன், வாணிதாசன், அரங்கசாமி என்கிற எத்திராசலு. ஆன்சர் 4, 3, 1, 2 ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு மாணிக்கவாசகர் வரலாறும் கால ஆராய்ச்சியும். மாணிக்கவாசகர் வரலாறும் கால ஆராய்ச்சியும் என்ற ஆராய்ச்சி நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி மறைமலை அடிகள். நெக்ஸ்ட்டு யார் காப்பார் என்று தமிழன்னை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தார் ஒருவர். அவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஊவே சாமிநாதர். தேவநேய பாவாணர் எத்தனை நூல்களை படைத்துள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் சி 43. நெக்ஸ்ட்டு நேனக்கண்ணாடி என்ற சமய நூலை எழுதியவர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ வீரமா முனிவர். நெக்ஸ்ட்டு தட்சிணமேரு என்று ராசராசனால் அழைக்கப்பட்ட கோவில் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ தஞ்சை பெரிய கோவில். நெக்ஸ்ட்டு தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் நாடுகள்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. நெக்ஸ்ட்டு தன்மையின் அடிப்படையில் அமைந்த நிலத்தின் பெயர் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி கலர் நிலம். இதில் செம்மண் நிலம்ங்கிறது நிறத்தின் அடிப்படையில் அமைந்த நிலம். நெக்ஸ்ட்டு பொறுத்துக. குறிஞ்சி, தொண்டகம், முல்லை, ஏறுகோட்பறை, மருதம், மணமுலா, பாலை, துடி. ஆன்சர் ஆப்ஷன் டி 2, 3, 4, 1. நெக்ஸ்ட்டு பெரும்பொழுது, அதுக்கான மாதத்தை கொடுத்துருக்காங்க. காலம் என்றால் கார்காலம் ஆவணி புரட்டாசி, முன்பனி காலம் மார்கழி தை, முதுவேநீர் காலம் ஆனி ஆடி, குளிர்காலம் ஐப்பசி கார்த்திகை. இந்த ஐப்பசி கார்த்திகையில் தான் என்ன பண்ணுவாங்கனாக்க மாலை போடுவாங்களா? ஸோ அப்போ என்ன காலம்னாக்கா குளிர்காலம். ஆன்சர் ஆப்ஷன் பி 2, 1, 4, 3. நெக்ஸ்ட்டு உச்சரிதல், சுவைத்தல், நுகர்தல் இம்மூன்றும் எவ் உயிருக்கு உரியது? ஆன்சர் ஆப்ஷன் பி கரையான் எறும்பு. நெக்ஸ்ட்டு பிரித்து எழுதுக. வேறில்லை. ஆன்சர் ஆப்ஷன் சி வேறு கூட்டல் இல்லை. நெக்ஸ்ட்டு உடன்பாட்டு வினையை எதிர்மறை வினையாக மாற்றுக. வந்தான்ங்கிறது உடன்பாடு, அதனுடைய எதிர்மறை வினை வந்திலன். ஆன்சர் ஆப்ஷன் பி.
நெக்ஸ்ட்டு குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், இல்லம். பொருந்தாத சொல்லை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் சி இல்லம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இது எல்லாமே என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னாக்கா ஐந்திணைகள்னு சொல்லுவாங்க. இதில் பொருந்தாதது இல்லம். நெக்ஸ்ட்டு கிளி, கிளி, கிளி போன்ற சொற்களுக்கு சரியான பொருள் வேறுபாட்டை தேர்வு செய்க. கிளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயம், கிளினாக்கா தமிழ், அந்த லீ வந்துச்சு அப்படின்னாக்கா கிளித்தல். கிளி அது வந்து ஒரு வகை பறவை. அரசனை குறிக்கும் ஓர் எழுத்து ஒரு மொழி. ஆன்சர் ஆப்ஷன் பி. கோ என்றால் அரசன், ஆ என்றால் பசு, கா என்றால் காடு, பூங்கிறது வந்து பூவை குறிக்கக்கூடியது. நெக்ஸ்ட்டு பெற்றான், வேர்ச்சொல் கண்டறிந்து எழுதுக. ஆன்சர் ஆப்ஷன் சி பெரு. நெக்ஸ்ட்டு வா என்ற சொல்லின் பெயரெச்சம். பெயரெச்சம் என்றால் ஆ சவுண்ட்லேயோ ஆ சவுண்டில் முடிஞ்சு அப்படின்னாக்கா அது பெயரெச்சம். ஆன்சர் ஆப்ஷன் டி வந்த. ஈ சவுண்டில் ஊ சவுண்டில் முடிஞ்சு அப்படின்னா அது வினையெச்சம் வந்து. வருதல் அல் சவுண்டில் முடிஞ்சு அப்படின்னாக்கா அது தொழிற்பெயர். நெக்ஸ்ட்டு அகர வரிசைப்படி அமைத்துள்ளதை எழுதுக. செடி, செப்பு, செல்வம், சென்னை. டா வரிசை வரும், அதுக்கடுத்தது பா வரிசை வரும். இப்போ வருது அடுத்து லா வரிசைக்கு அடுத்து தான் நா வரிசை வரதுனால செடி, செப்பு, செல்வம், சென்னை. முதல் எழுத்து ஒரே மாதிரி இருக்கிறதுனால நம்ம ரெண்டாவது எழுத்தை பார்க்குறோங்க. ரெண்டாவது எழுத்தில் டா வரிசை வந்ததுக்கப்புறம் பா வரிசை வரும், பா வரிசை வந்ததுக்கப்புறம் லா வரிசை, நெக்ஸ்ட்டு நா வரிசை. நெக்ஸ்ட்டு காலங்களில் தெருவில் மழை வைக்காதீர் காலை. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் உருவாக்குக. சரியான தொடர் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் சி மழைக்காலங்களில் தெருவில் காலை வைக்காதீர். நெக்ஸ்ட்டு கொல்லையிலே வாழை, பலா, மாங்கனிகள் குலுங்கும். இவ்விடைக்கேற்ற வினாவினை எழுதுக. ஆன்சர் ஆப்ஷன் சி கொல்லையிலே குலுங்குவன யாவை. நெக்ஸ்ட்டு கொக்கொக்க கூமும் பருவத்து இவ்வுவமையால் விளக்கப்பெறும் பொருள் யாது. ஆன்சர் ஆப்ஷன் பி காலமறிந்து விரைந்து செயல்படுதல். நெக்ஸ்ட்டு கீழ்கண்டவற்றில் பிறவினை தொடரை குறிப்பிடுக. ஆன்சர் ஆப்ஷன் பி பாத்திமா தமிழ் கற்பித்தாள். இந்த பீன்ற வார்த்தையோ படிக்கும்போது பீன்ற வார்த்தையோ வீன்ற வார்த்தையோ கொண்டு முடிஞ்சு அப்படின்னாக்கா அது என்னது பிறவினை. பாத்திமா தமிழ் கற்றாள், ஒரு வேலையை அவங்களே செஞ்சாங்கனாக்கா அது தன்வினை வாக்கியம். நெக்ஸ்ட்டு பிசிராந்தைய நட்புக்கு இலக்கணமாக திகழ்ந்தார். எவ்வகை தொடர். ஆன்சர் ஆப்ஷன் டி செய்தி தொடர். நெக்ஸ்ட்டு திருக்குறளுக்கும் டேஸ் என்னும் எண்ணுக்கும் பெரிதும் தொடர்புடையது. ஆன்சர் ஆப்ஷன் சி 7. பல கற்றும் கல்லாதவராக கருதப்படுபவர் யார். ஆன்சர் ஆப்ஷன் டி உயர்ந்தாரோடு பொருந்தி வாழும் கல்வியை கல்லாதவர். நெக்ஸ்ட்டு திருக்குறளின் அறத்துப்பால் பொருட்பால் இரண்டையும் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார். ஆன்சர் ஆப்ஷன் பி வீரமாமுனிவர். நெக்ஸ்ட்டு ஆறு கிடந்தன்ன அகல் நெடுந்தெருவில் இத்தொடர் இடம்பெற்ற நூல். ஆன்சர் ஆப்ஷன் டி மதுரை காஞ்சி. மதுரை காஞ்சி எழுதந்த கூடலூர் கிழார், பட்டினப்பாலை, கடியலூர் உருத்திரங்கண்ணனார். சிறுபஞ்சம் மூலம் என்ற நூலை இயற்றிய ஆசிரியரின் சமயம். ஆன்சர் ஆப்ஷன் பி சமண சமயம். சிறுபஞ்ச மூலத்தை எழுதந்து காரியாசான். நெக்ஸ்ட்டு அகநானூற்றில் 6,16,26 என 6ஆம் எண்ணில் வரும் பாடல்கள் பின்வரும் திணையை சார்ந்தன. ஆன்சர் ஆப்ஷன் பி மருதம். நெக்ஸ்ட்டு கலித்தொகையை தொகுத்தவர் யார். ஆன்சர் ஆப்ஷன் சி நல்லந்துவனார். நெக்ஸ்ட்டு முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பில் நஞ்சம் உண்பர் நனி நாகரிகர். ஆன்சர் ஆப்ஷன் பி நற்றிணை. நெக்ஸ்ட்டு கொன்மு பொருள் தருக. ஆன்சர் ஆப்ஷன் ஏ மேகம். நாட்டுப்புற பாடலின் வகைகள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ 7. உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் எது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ பெரிய புராணம். பெரிய புராணத்தை எழுதந்து சேக்கிலார். கம்பராமாயணம் கம்பர். சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள். மணிமேகலை சீத்தலை சாத்தனார். நெக்ஸ்ட்டு சுந்தரன் என்னும் பெயரால் ராமாயணத்தில் வழங்கப்படுபவர் யார். ஆன்சர் ஆப்ஷன் ஏ அனுமன். நெக்ஸ்ட்டு சிலப்பதிகாரத்திற்கு வழங்கும் சிறப்பு பெயர்களில் ஒன்று. ஆன்சர் ஆப்ஷன் சி உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள். நெக்ஸ்ட்டு செய்யங்கொண்டாரின் சமகால புலவர் யார். ஆன்சர் ஆப்ஷன் சி ஒட்டக்கூத்தர். தமிழ் வீடு தூதில் அமைந்துள்ள கன்னிகளின் எண்ணிக்கை. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 268 கன்னிகளை கொண்டது தமிழ் வீடு தூது. தமிழ் வீடு தூதின் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. கலிங்கத்து பரணி என்னும் நூலை எழுதந்து செய்யங்கொண்டார். நெக்ஸ்ட்டு திருமலை முருகன் பள்ளு நூலின் ஆசிரியர் யார். ஆன்சர் ஆப்ஷன் சி பெரியவன் கவிராயர். நீலகேசி எப்போவால் எழுதப்பட்டது. ஆன்சர் ஆப்ஷன் பி விருத்தப்பா. நெக்ஸ்ட்டு முக்குடர் பல்லுக்குரிய பாவகை எது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ சிந்துப்பா. முக்குடர் பள்ளியின் ஆசிரியர் யார் என்று தெரியல.
நெக்ஸ்ட்டு உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியை கடவுளாக வழிபட்ட சித்தர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ கடுவெளி சித்தர். நெக்ஸ்ட்டு கடம்பு சொல்லின் பொருள். ஆன்சர் ஆப்ஷன் டி உடம்பு. நெக்ஸ்ட்டு அடியார்க்கு உணவளித்தலை சிவநெறி என்று குறிப்பிடுகின்றது. எவ்வாறு குறிப்பிடுகின்றது? அடியார்க்கு உணவளித்தலை சிவநெறி எவ்வாறு குறிப்பிடுகின்றது? ஆன்சர் ஆப்ஷன் பி மகேசுவர பூசை. நெக்ஸ்ட்டு திருநாவுக்கரசர் பிறந்த ஊர். ஆன்சர் ஆப்ஷன் பி திருவாமூர். நெக்ஸ்ட்டு தமிழுக்கு தொண்டு செய்வன் சாவதில்லை, இது யார் கூற்று? ஆன்சர் ஆப்ஷன் பி பாரதிதாசன். நெக்ஸ்ட்டு ஜீவனாம்சம் என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி சீசு செல்லப்பா. எழுத்து என்னும் இதழை நடத்தியவர் சீசு செல்லப்பா. நெக்ஸ்ட்டு முள்ளும் ரோஜாவும் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி நா பிச்சமூர்த்தி. நெக்ஸ்ட்டு பரிதிமார் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி என்ற பட்டத்தை வழங்கியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி சி.வை. தாமோதரனார். நெக்ஸ்ட்டு ஆனந்தரங்கன் எழுதிய நாட்குறிப்புகள் எத்தனை தொகுதிகள்? ஆன்சர் ஆப்ஷன் பி 12. நெக்ஸ்ட்டு வேலி என்னும் சிறுகதையின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி ராஜம் கிருஷ்ணன். செப்பு திருமேனிகளின் பொற்காலம் அழைக்கப்பட்ட காலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ சோழர் காலம். சோழர்களின் காலத்தை தான் செப்பு திருமேனிகளின் பொற்காலம்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு உலகம் உருண்டை என்ற கருத்து எவ்வறிவியல் இயலின் பார்படும்? ஆப்ஷன் ஏ விண்ணியல் அறிவு. நெக்ஸ்ட்டு சுபாஷா அபிமானம் பொருள் கூறுக. ஆன்சர் ஆப்ஷன் பி தாய்மொழி பற்று. நெக்ஸ்ட்டு தில்லையாடி வள்ளியம்மையின் தியாகத்தை பற்றி காந்தியடிகள் எந்த இதழில் எழுதியுள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் சி இந்தியன் ஒப்பீனியன். யவனர்கள் எதனை சுமந்து வந்து அதற்கு ஈடாக எதை ஏற்றி சென்றனர்? ஆன்சர் ஆப்ஷன் பி பொன் மிளகு. மீதூன் விரும்பேல் இவ்வடியின் பொருள்? ஆன்சர் ஆப்ஷன் பி வயிறு புடைக்க உண்ணுதல் நோய்க்கு இடமளிக்கும். இந்த கூற்று சொன்னது ஔவையார். நெக்ஸ்ட் ராமலிங்க அடிகளாரின் சிறப்பு பெயர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ திருவருட்பிரகாச வள்ளலார். நெக்ஸ்ட்டு அரை வயிற்று கஞ்சிக்கு அல்லற்படும் ஊமைகளின் உறுப்பினராக நான் பேசுகிறேன் என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி அம்பேத்கர். நெக்ஸ்ட்டு பெண்கள் உரிமை பெற்று புது உலகை படைக்க வேண்டும் என்று விரும்பியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி பெரியார். நெக்ஸ்ட்டு நிலமடந்தை உழைத்து பெறு, உரிய நேரத்தில் பெறு, முயற்சி செய்து பெறு என ஆணையிடுவதாக கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி அண்ணா. இது உங்களுக்கான கேள்வி. திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்பட்டவர் யார்? அரங்கசாமி என்கிற இத்திராசலு யாருடைய இயற்பெயர்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆன்சரை கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.